ஓகே. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் லேஜிலரி. இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு நான் கேட்ட கொஸ்டினுக்கு நம்மளுடைய நியூ தமிழ் கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், நியூ மெம்பர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு நான் கேட்ட கொஸ்டினுக்கு நிறைய விதமான ஆன்சர் வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்னா தெரியாது பட் பண்ணணும்னு ஆசை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல கூடுதலாக ஆன்சர் வந்துச்சு. தென் அதுக்கான வீடியோ தான் இது. மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்டாக விளங்கி கொள்ள முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளுக்கு போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல சொல்லணும், நிறைய பேர் கேட்குறீங்க கோர்ஸ் வந்து ஃப்ரீயா இல்லாட்டி ஃப்ரீயா அப்படின்னு சொல்லி. கோர்ஸ் வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுத்த மாதிரியே கோர்ஸ் ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். அதையும் தாண்டி நிறைய பேர் கேட்டிங்க ஜூமில் படித்து கொடுப்பீங்களான்னு. ஜூமில் படித்து கொடுக்க முடியாது. பிகாஸ் நான் இதுக்கு முன்னாடி ஜூமில் படித்து கொடுத்தேன். படித்து கொடுத்த ஆக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்களோட டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஷை வாய்ஸை ரைஸ் பண்ணுறதுக்கு. தென் அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கூகுள் ட்ரைவ் ஃபார்மில் தான் இந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். இதை நீங்கள் எப்போனாலும் பார்க்கலாம். உங்களுடைய ஃப்ரீ டைமில் பார்த்து நீங்கள் வந்து இதில் இருக்கிற நாலேஜை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, வீடியோ யார் செய்வா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. வீடியோ வந்து நான் தான். இந்த கம்பெனிக்கு டிரெக்டர் அப்படிங்கிறதும் நான் தான். ரைட்? தென் நீங்கள் பயப்படாமல் உங்களுடைய ட்ரேடிங் ஜேர்னியை என்னையோடு சேர்ந்து நீங்களும் கொண்டு போக முடியும். அதுக்கான ஃபுல் கைட்லைன் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தருவேன். நான் ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் இன் ஸ்ரீலங்கா, தென் ஏஷியா, யூரோப் சைட், தென் புல் மார்க்கெட் இண்டஸ்ட்ரியில் 6 மெம்பர்ஸோடு நானும் ஒருத்தர். ஓகே, தென் அதையும் தாண்டி எனக்கு ட்ரேடிங்கில் வந்து 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு நான் வந்து இந்த ட்ரேடிங் ஜேர்னியை கொண்டு போயிட்டுருக்கேன். ரைட்? இதையும் தாண்டி இன்ட்ரடக்ஷன் சொல்லணும் அப்படின்னா என்னுடைய நேம் ஹரிஷ். அவ்வளோதான், சிம்பிள். தென் உங்களுடையது என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் பண்ணிட்டு போங்க. இல்லை அப்படின்னா எனக்கு ப்ரைவேட்டாக கூட வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க. ஓகே, மறக்காமல் கோர்ஸில் சேரணும். இந்த வீடியோ பார்த்துட்டு கோர்ஸில் சேரணும் அப்படின்னா உங்களுடைய இடம் என்ன, உங்களுடைய ஸ்டேட் என்ன, தென் உங்களுடைய நேம், உங்களோட ஃபுல் நேம் என்ன, தென் உங்களுடைய ஏஜ் என்ன அப்படிங்கிறத போடுங்க. பிகாஸ் ட்ரேடிங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கக்கிட்ட கூட ஒரு 50 பேர் பார்த்தீங்கன்னா அண்டர் ஏஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அண்டர் ஏஜில் இருக்கிறவங்கள எங்களால் கைட் பண்ண இயலும். பட் அவங்களுக்கு படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்கிறனால அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது இருக்குது. பட் நான் ஓவராலாக சொல்கிறது, படிக்கிறார்கள் ஃபஸ்ட்டு படிங்க. ஓ லெவல், ஏ லெவல் செஞ்சிட்ருக்கிறார்கள். ஏ லெவல்னாலும் ஓகே. பட் ஓ லெவல் வாராக்களெல்லாம் வந்து இந்த ஓ லெவல் முடிஞ்சிட்டு நீங்கள் வந்து சேர்ந்தாலும் ஓகே தான். ஓ லெவல் இருக்கிற டைம் வந்து தயவு செஞ்சு யாரும் இதில் ஃபோக்கஸ்க்கு போயிடாதீங்க. அவ்வளோதான். ஓகே, எக்ஸாம்ஸ் அப்படி இப்படி அட்டன் பண்ணுறாங்க, தயவு செஞ்சு இந்த ஃபோக்கஸ்க்கு போயிடாதீங்க. அது முடிஞ்சோன்னே உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்குன்னா கண்டிப்பாக இதில் வந்து ஜாயின் பண்ணி சேரலாம். அதுக்கான ஆக்சஸ் எப்போயுமே உங்களுக்கு இருக்குது. ஓகே, நீங்கள் குரூப்பில் கூட சேரலாம், பிரச்சனை இல்லை. ரெஜிஸ்டரும் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் படிக்கிற விஷயத்தை ஃபஸ்ட் செகண்ட் தான் ட்ரேட். ஓகே, தென் இதுவும் ஓகே அப்படின்னு நினைக்கிறேன். தென் இந்த இடத்துல கூட கொஸ்டின் வந்தது கோர்ஸ் ஃப்ரீயா இல்லையா அப்படிங்கிறது. அதுக்கான பதிலை நான் சொல்லி முடிஞ்சு. தென் இப்போ பார்ப்போம் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு சொல்லி. ட்ரேடிங்னு சொன்னால் பை அண்ட் செல்லிங். ஓகேவா? பை அண்ட் செல்லிங் இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். பட் பை பண்ணுறது மூலமாகவும் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும், செல் பண்ணுறது மூலமாகவும் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ரைட்? இதுக்கு நடுவில் எந்தவித ப்ராடக்ட்ஸும் கிடையாது. எந்தவித சாமான் விற்கிறதோ அந்த மற்ற சைட்லலாம் போய் ஒர்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய குரூப்பில் இருக்கிறீங்க நிறைய பேர். ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் ப்ரொஃபஷனலாக படித்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகி நீங்கள் இந்த இடத்துல பை அண்ட் செல்லிங் பண்ணி உங்களுடைய ரிஸ்க் நீங்களே மேனேஜ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறீங்க. ஓகே, உங்களுடைய மணியை நீங்கள் யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தென் உங்களுடைய மணியை நீங்களே போட்டு நீங்களே ட்ரேட் பண்ண போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேலே ஒரு பாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்க மாட்டார். தென் உங்களுடைய பிஸ்னஸ்க்கு கீழே எம்ப்ளாயிஸ் அப்படின்னு யாரும் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு எந்த வித ஸ்ட்ரகிளும் இல்லாமல் நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துல இருந்து உங்களுக்கு இந்த ட்ரேடிங் அப்படிங்கிறத பண்ண முடியும். ரைட்? இதில் கான்செப்ட் அப்படிங்கிறது இதுதான். பட் இதை வந்து நிறைய பேர் வேறு விதமாக யூஸ் பண்ணி இன்றைக்கி நிறைய பேர் ஏமாந்து ஸ்கேம்லலாம் போய் மாட்டி இருக்கிறீங்க. ரைட்? அவங்களுக்காக ஃப்ரீயாக தொடங்கப்பட்ட விஷயந்தான் இது. தென் இதுக்கான சப்போர்ட் நீங்கள் தருவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தருவீங்க. தென் கேட்டிருந்த கொஸ்டினுக்குமே நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி எப்போயுமே சப்போர்ட் கொடுத்தீங்கனாலே ஓகே தான். நான் வந்து இதை அப்படியே ஃபுல்லாக எனர்ஜியோடு அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போவேன். தென் இதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இந்த ட்ரேடிங்கில் ப்ரொஃபஷனல் லெவலில் எப்படி அனலைஸ் பண்ணுறது, தென் நீங்களாம் ஒரு மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணுறது, தென் எப்படி நீங்கள் சார்ட் அனலைஸ், டெக்னிக்கல் அனலைஸ் எல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே A to Z உங்களுக்கு செஷன்ஸ் மூலமாக நாங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லிக் கொடுப்போம். ரைட்? தென் விஐபி சிக்னல் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நான் வந்து அந்த நோட்டீஸில் கொடுத்துருந்தேன். உங்கள் எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க.
அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் உடனடியாக ஏர்னிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். அதாவது நீங்கள் படிக்கிற இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் படிக்கிற காலப்பகுதியில் நீங்கள் வந்து உடனடியாக ஒரு ஏர்னிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக இருக்கிறது தான் விஐபி சிக்னல் சர்வீஸ். ஓகே, பார்த்தாலே தெரியும், இது வந்து என்னுடைய ஒஃபீஷியல் சிக்னல் சர்வீஸ். ஏஜிலரி ஒஃபீஷியல் விவிஐபி சிக்னல் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, சிக்னல் சர்வீஸ்னு சொல்லுவோம். தென் இதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நான் போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுற 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. பாப்போம் இதில் எத்தனை பேர் வாரீங்க, எத்தனை பேர் ஜாயின் பண்ண ஆசைப்பட்றீங்கன்னு சொல்லி. அப்படி ஜாயின் பண்ணுற ஆட்கள் 50 பேர்த்தை விட கூடையாக இருந்தால் உங்களுடைய ரிக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த 50 வந்து ஃப்ரீயாகவே நான் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ராவாக கூட்டி உங்கள் எல்லாருக்கும் அதுக்கு ஒரு சான்ஸ் தரேன். அதுலேயும் சேர்ந்து உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. தென் இந்த இடத்துல நிறைய பேர் டவுட் என்னென்னா, இது என்ன ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கிடையாது. இது வந்து ஃபுல்லாக ஷேர் மார்க்கெட்டிங் பற்றி தான். ஓகே, ஃபாரெக்ஸ் அப்படின்னு சொன்னால் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கரன்சியை வச்சு ட்ரேட் பண்ணுறது. நாங்கள் இந்த இடத்துல இது பண்ண போகிறது இல்லை. ஓகே, ஸ்டாக் மார்க்கெட் கிடையாது. இந்த ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமாக நாங்கள் போவோம். பட் இப்போ உங்களுக்கு இருக்கிற நாலேஜுக்கு தெரியாதுன்னு தான் நிறைய பேர் இருக்கீங்க. அதனால் நீங்கள் இந்த பக்கம் போக வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் கேட்டனால உங்களுக்கு நான் இந்த இடத்துல இதை சொல்கிறேன். ஓகே, யாரும் குழம்ப வேணாம். நம்ம வந்து இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஃபாரெக்ஸ் தான். ஓகே, ஃபாரெக்ஸ் பக்கம் போயிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் ஆப்ஷனல் பக்கம் போயிட்டு தென் அதுக்கப்புறம் நாங்கள் நம்மளுடைய நாலேஜ் நல்லா கூடினதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியும் கன்சல்ட் பண்ணி நாங்கள் அதுலேயும் போகலாம். அந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப லேஸாக இருக்கும். ஏன்னா ட்ரேடிங்கை பற்றி உங்களுக்கு ஓவராலாக நாலேஜ் இருக்கிறனால நீங்கள் ஈஸியாக அந்த இடத்துல போயிடுவீங்க. இந்த இடத்துல பெரும்பாலாக இருக்கிற பிரச்சனையே ட்ரேடிங்கை பற்றி நாலேஜ் இல்லாதனால தான் நிறைய பேர் நிறைய இடத்துல ஏமாறுறது. இல்லையா ஆமாவா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏமாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக. தென் இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் வந்து கேட்டிருந்தீங்க ஃபோனில் பண்ணலாமா இல்லாட்டி பிசி கட்டாயம் வேணுமா அப்படின்னு. பிசி இருக்கிறாக்கள், ஃபோன் வச்சுருக்கிறாக்கள், ரெண்டுமே வச்சுருக்கிறாக்கள். ஓகே, பிசியில் அனலைஸ் பண்ணி நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங்கில் இறங்கலாம். ஃபோன் வச்சுருக்கிறாக்கள், ஃபோன் மட்டும் வச்சுருக்கிறாக்கள், ஓகே பிரச்சனையே கிடையாது. விஐபி சிக்னல் சர்வீஸும் செய்யலாம். தென் நீங்கள் வீடியோஸும் பார்த்து படித்து அதுக்கப்புறம் நீங்கள் மொல்ல ஏர்னிங்க்கு போகலாம். ரைட், இதுலேயும் சாட்டெல்லாம் வரும், ஃபோன்லேயும் வரும். உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு செஷனோடையே நான் தருவேன். அந்த டைமில் நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்து கற்றுட்டு போகலாம். இதை எனக்கு இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. அப்படியே செஷன்ஸோடு வரும்போது உங்களுக்கு அதை பார்த்து செய்யலாம். ஓகே, யாரும் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளோ தான் காய்ஸ். ட்ரேடிங் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ரைட், நம்ம அந்த இடத்துல எவ்வளோ கண்ட்ரோல்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த இடத்துல கட்டாயம் மைண்ட் செட் அப்படின்னு ஒன்று தேவை. பின்னாடி இருக்கிற நபர் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரேட் பண்ணுறவங்க யாரும் இருக்கிறீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பின்னாடி இருக்கிறவர் யார் அப்படின்னு சொல்லுங்கள். தென் ட்ரேடிங்கில் முக்கியமான விஷயம் 90% உங்களுடைய மைண்ட் செட். ஓகேவா, நீங்கள் எந்த லெவலில் போக போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, ஒரு பிஸ்னஸ் மைண்ட் கட்டாயம் பின்னாடி தேவை. அதுதான் இந்த இடத்துல 90% மைண்ட் செட் அப்படின்வாங்க. அதுவும் ப்ரொஃபஷனலாக இருக்கணும். அந்த மைண்ட் செட் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத கொண்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். டோன்ட் வரி. அதே மாதிரி 10% உங்களுடைய ஸ்கில். நான் கொடுக்குற வீடியோஸில் வர விஷயங்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்கில்லை வளர்த்துட்டு தென் நீங்களாகவே மணி மேக் பண்ணணும். ஓகே, அதுதான் உங்களுடைய ஸ்கில். ஓகேவா, இந்த இடத்துல திருப்பி ஒருக்கா சொல்லணும், விஐபி சிக்னல் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதில் நீங்கள் எல்லோரும் ஜாயின் பண்ணலாம். ரைட், அதனால் எல்லோரும் ரெடியாக இருங்க. இந்த வீடியோ முடிஞ்ச உடனே ரெஜிஸ்டர் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். உடனடியாக உங்களுக்கு நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அனுப்புவேன். அந்த லிங்க் நோடாக சேர்ந்து நீங்களும் உங்களுடைய ட்ரேடிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் என்னோட. ரைட், அதையும் தாண்டி சொல்லணும்னா இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் தான் பண்ணணும். இது நம்ம சைட்லேருந்து யாரும் ஃப்ரீயாலாம் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் தான் பண்ணணும். இதுக்கான ப்ரோக்கர் என்ன, தென் அந்த ப்ரோக்கர், அதாவது நான் பண்ணுற ப்ரோக்கர் சைடே நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவேன். நீங்கள் அதிலே போயிட்டு பயப்படாமல் பண்ணலாம். அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டிபாசிட் பண்ணுறது, விட்ரோவல் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து எங்களுடைய கம்பெனி உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். ஏஜிஎல் தமிழ் ட்ரேடிங் கம்பெனி உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். கம்பெனின்னு சொன்னால் நான் மட்டும்தான் அதை பண்ணி கொடுப்பேன். நீங்கள் யாரும் டோன்ட் வரி. உங்களுக்கு பயப்படாமல் இதையும் பண்ணி உங்களுடைய ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம், ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே விட்ரோவல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் நாங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் உங்களுக்கு அதை பண்ணியும் கொடுப்போம். ரைட், இந்த இடத்துல ஸ்ரீலங்காவில் நம்பர் 1 பேமெண்ட் ஏஜென்ட் அப்படின்னாலும் நாங்கள் தான்.
இன்றைக்கி 26K ஸ்டூடெண்ட்ஸை அச்சீவ் பண்ணி இந்த லெவலில் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸை சப்போர்ட். தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் கம்யூனிட்டிக்கு நான் இப்போ தான் சப்போர்ட் பண்ணிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து சிங்கள ட்ரேடர்ஸோட தான் நான் வந்து ஒர்க் பண்ணேன். தென் சிங்கள கம்யூனிட்டிக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணி ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய தமிழ் கம்யூனிட்டியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஸ்ட்ரகிள்ஸில் இருக்காங்க. அதாவது ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போக ஆசை, பட் எந்த பக்கம் போயிட்டு ஏர்னிங் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தனால நான் வந்து இந்த முறை உங்கள் எல்லாருக்காகவும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். தென் இதை எந்த லெவலில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதில் எந்தவித வேல்யூபிலிட்டியும் இல்லை அப்படின்லாம் கிடையாது. இது ஸ்ரீலங்கன் மதிப்புக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50,000லேருந்து 1 lakh வரைக்கும் போகிற ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நல்லா மைண்டில் நினைவு வச்சுட்டு நீங்கள் இந்த ஜேர்னியை ஃப்ரீயாகவே தொடர்ந்துட்டு போகலாம். இது எப்பயுமே ஃப்ரீயாக தான் இருக்கும். நான் இந்த இடத்துல மணி வாங்க போகிறது கிடையாது. என்னையோட சேர்ந்து நீங்களும் பண்ணுற இந்த ஜேர்னிக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்களும் ஜாயின் ஆகி இதை கடைசி வரைக்கும் பண்ணிவிட்டு போங்க. இதுக்கான நாலேஜையும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். அதையும் தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு நான் சொன்ன எல்லா விஷயமும் விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இவ்வளோ தான் விஷயம். ட்ரேடிங்கில் இதை தாண்டி யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை. இதை தாண்டி பின்னாடி பல விதமான மார்க்கெட்ஸில் ஸ்ட்ரக்சர்ஸில் தியரிஸ் அப்படி இப்படிலாம் இருக்குது. அதை வந்து நாங்கள் 1 by 1 பார்க்கலாம். இப்போ தானே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, அதை நாங்கள் 1 by 1 செஷன்ஸில் பார்க்கலாம். இல்லாட்டி பொதுவான விஷயங்களாக இருந்தால் நம்ம யூடியூப்பில் போடுற மாதிரி வழக்கமாக போட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் பார்த்துட்டு போவீங்க. இல்லைனா லிங்க் ஷேர் பண்ணுவேன், அப்போ உங்களுக்கு பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதையும் புரியலை பிரதர், எனக்கு கொஞ்சம் விளங்குப்படுத்துங்கன்னு சொன்னாலும் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த வாட்ஸ்அப் கான்டாக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. தென் உடனடியாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இதையும் விளங்குப்படுத்துகிறேன். தேங்க்யூ ஆல். நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் ப்ராசஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.